தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு உலகின் மிகப்பெரிய வங்கிகளில் ஒன்றிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு பெருநிறுவன உயரதிகாரிகளை சந்தித்து வருகிறார். அப்போது தமிழ்நாட்டில் முதலீடு செய்வது தொடர்பான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி வருகின்றன. அந்த வகையில் சிகாகோவில் உலகின் மிகப்பெரிய வங்கிகளில் ஒன்றான தி பேங்க் ஆஃப் நியூயார்க் மெலன் கார்ப்பரேஷனின் உயர் அலுவலர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போது தமிழ்நாட்டின் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு அவர்களுக்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த ஆலோசனையின் போது தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்தவும் அதிநவீன தொழில்நுட்பத்தை வங்கி சேவைகளில் அறிமுகப்படுத்தவும் திட்டமிடப்பட்டதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிக அளவு கணினி பொறியியல் படித்த மாணவர்கள் இருப்பதால் சென்னையில் சர்வதேச தரத்தில் பயிற்சி மையம் அமைத்திடவும் தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்கும் மென்பொருள் மேலாண்மை மற்றும் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது. இதனிடையே முதலமைச்சர் ஸ்டாலின் ஆபீஸ் வழியே தனது பணிகளை மேற்கொண்டுள்ளார். மின்னாளுகை வழியாக அரசு கோப்புகளில் கையெழுத்திட்ட அவர் அயலக மண்ணிலும் அரசு கோப்புகள் தேங்கிடாமல் ஆபீஸ் வழியே தனது பணி தொடர்வதாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் 17ஆம் தேதி அமெரிக்காவில் பெருநிறுவன தலைமைகளை சந்தித்து முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடவிருக்கிறார்.